ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். 2026 தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 234 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் நாளன்று நடைபெறும். அதேபோல வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியிடப்படும்னு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்திருக்கார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏஆருக்கு பின் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,67,07,380 பேர் இருக்காங்க. அதே போல பெண் வாக்காளர்கள் 2,89,60,838 பேர் உள்ளனர். அதே போல ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 7,617 பேரும் பிரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் கட்சி ஒரு புறமும், நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றிக்களம் ஒரு புறம் என 4 முனை போட்டி நிலவுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியை பற்றியும், அந்த தொகுதி கடந்து வந்த தேர்தல் பற்றியும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம காண இருப்பது முதல்வர் தொகுதி என்று சொல்லக்கூடிய கொளத்தூர் தொகுதி. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி என்பது சென்னை நகரினுடைய மிக முக்கியமான அதிக மக்கள் தொகையுள்ள ஒரு தொகுதி. குறிப்பாக அரசியல் ரீதியாக செல்வாக்கு கொண்ட ஒரு நகர்ப்புற சட்டமன்ற தொகுதி தான் இந்த கொளத்தூர். இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி சென்னை நகருடைய வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு பகுதி. இது சென்னை மாநகராட்சியினுடைய ஒரு பகுதி. நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற தொகுதி. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது தொகுதி சீரமைப்பு காரணமாக வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து சில பகுதிகளும், நீக்கப்பட்ட புரசைவாக்கம் தொகுதியிலிருந்து சில பகுதிகளும் இணைக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு உருவானது தான் இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி. அதிக மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புற தொகுதி அப்படின்னே அந்த கொளத்தூர் பகுதியை சொல்லலாம். கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் குடியிருப்பு ப்ளஸ் வணிக பகுதி கலந்த ஒரு அமைப்பு. நடுத்தர கீழ்த்தட்டு வருமான மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி தான் இந்த கொளத்தூர் பகுதி. அதே போல் ஐடி, பிரைவேட் செக்டார் வேலைக்காரர்கள், சிறு வியாபாரிகள், குடியிருப்பு சங்கங்கள் போன்ற பல சங்கங்கள் முக்கிய பங்கு இந்த தொகுதியில் வகிக்குது. இந்த தொகுதியோட முக்கிய பகுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கொளத்தூர், லட்சுமிபுரம், விநாயகபுரம், டீச்சர்ஸ் காலனி, ராஜமங்கலம், ஜவஹர் நகர், செம்பியம், இப்படி இது போல பகுதிகள் கொளத்தூர் தொகுதியோட முக்கிய பகுதிகளாக சொல்லப்படுது. இந்த கொளத்தூர் தொகுதி கடந்து வந்த தேர்தலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2011 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பாக மு.க. ஸ்டாலின் அவர் தான் போட்டியிறாரு. திமுக சார்பாக போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் 48.35%, அதாவது 68,677 வாக்குகள் பெற்று இந்த தேர்தலில் வெற்றி பெறாரு. மறுமுனையில் அதிமுக சார்பாக சைதை துரைசாமி அவர் 46.43%, அதாவது 65,943 வாக்குகளை பெறாரு. இந்த தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக ஆம்ஸ்டாங் அவர் போட்டியிறாரு. அவர் 2.82%, அதாவது 4,004 வாக்குகளை பெறாரு. இந்த தேர்தலில், அதாவது புது தொகுதி சீரமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த புது தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் வெற்றி பெறார். அதன் பிறகு 2016 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக மீண்டும் மு.க. ஸ்டாலின் போட்டியிறாரு. இந்த தேர்தலில் 54.25%, அதாவது 91,303 வாக்குகள் பெற்று வெற்றி பெறார். இந்த தேர்தலையும், இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் ஜேசிடி பிரபாகரன் அவர் போட்டியிறாரு. இவர் 31.83%, அதாவது 53,573 வாக்குகளை பெறாரு. தேமுதிக சார்பில் மதிவாணன் அவர்கள் போட்டியிறாங்க. அவர் 3.73%, அதாவது 6,276 வாக்குகளை பெறாரு. பாஜக சார்பில் ராஜவன் அவர் போட்டியிறாரு. அவர் 3.14%, அதாவது 5,289 வாக்குகளை பெறாரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நோட்டா 2.11%, அதாவது 3,554 வாக்குகளை நோட்டா மட்டுமே பெறுது. இதுக்கு நோட்டாவுக்கு கீழே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமக 1.80%, அதாவது 3,022 வாக்குகள். நாம் தமிழர் கட்சி 1.68%, அதாவது 2,827 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிக்கு மேலே நோட்டா வாக்கு வாங்கியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில்
திரும்பி வந்து திமுக வந்து வெற்றி பெறுது. அதாவது ஸ்டாலின் அவர்களே வந்து மீண்டும் வந்து கொளத்தூர் தொகுதியை வந்து கைப்பற்றுறாரு. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா வந்து களமிறங்குறாரு கொளத்தூர் தொகுதியில. இந்த தேர்தல்ல போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் 60.86% அதாவது 1,05,522 வாக்குகள் பெறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஆதி ராஜாராம் வந்து 20.27% அதாவது 35,138 வாக்குகளை மட்டும் பெறாரு. அதே போல இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் வந்து 8.20% அதாவது 14,210 வாக்குகளை வந்து பெறாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் 6.52% அதாவது 11,304 வாக்குகளை பெறாங்க. இந்த தேர்தலையும் நோட்டா வந்து 0.88% அதாவது 1,529 வாக்குகளை பெறுறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டாவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து நோட்டாவுக்கு கீழே வாக்குகளை பெறுறாங்க. இந்த தேர்தலையும் 3வது முறையாக மு.க. ஸ்டாலின் வெற்றி பெறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதாவது இந்த தொகுதி முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதி. அதனால் வந்து மாநில அரசியல் ரீதியாக மிக முக்கியமான தொகுதியாக வந்து இது பண்ணப்பட்டுச்சு. அது மாதிரி வந்து மு.க. ஸ்டாலினுடைய தொகுதி அப்படிங்கிறதுனால முதல்வர் தொகுதி அப்படின்னே சொன்னாங்க. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன்னாடி மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2,88,933 பேர். இதில் ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,40,790 பேர். பெண் வாக்காளர்கள் 1,48,074 பேர். மூன்றாம் பாலினத்தவர் 73 பேர் அப்படின்னு வந்து எஸ்ஐஆருக்கு முன் வந்து பிரிக்கப்பட்டாங்க. எஸ்ஐஆருக்கு பின்னாடி அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,07,251. இதில் ஆண் வாக்காளர்கள் 99,607. பெண் வாக்காளர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,07,607. மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து 37 பேர் அப்படின்னு வந்து எஸ்ஐஆருக்கு பின்னாடி வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் கடும் சவாலாக தான் இருக்கும். அதுவும் கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொகுதி சீரமைப்புக்கு பிறகு போட்டியிட்ட நடந்த 3 தேர்தலையும் கொளத்தூர் தொகுதியை தன் வசம் வந்து வச்சிருக்காரு. இந்த தொகுதி 4 முனை போட்டி. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் 4 முனை போட்டி நடக்க போகுது. அதே மாதிரி எப்படியும் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தான் போட்டியிடுவார் அப்படின்னு வந்து நம்பப்படுது. ஏன்னா 3 முறை வந்து ஒரே தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதனால் வந்து அந்த தொகுதியை அவர் வந்து விடமாட்டார், அங்கே தான் வந்து நிற்பார். அதே போல் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி சார்பாக கண்டிப்பாக ஒரு வேட்பாளர் வந்து களமிறக்கப்படுவார். நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து களமிறக்குவாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் வந்து களமிறக்குவாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதியில் வந்து வாய்ப்புகள் இருக்குமா, நாம் தமிழர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமானா மாற்றத்திற்கான அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நோட்டாவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு குறிப்பிட்ட வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. இப்போ இது எந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இந்த கொளத்தூர் தொகுதி யாருக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது நம்ம தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே போல் இன்னொரு தொகுதியோட நிலவரத்தை எடுத்துக்கிட்டு நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார்.